இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய யூசர் நேம், ஜிமெயில் அல்லது மொபைல் நம்பர் ஏதோ ஒன்று வந்து என்டர் பண்ணிவிட்டு, இப்போ வந்து கீழே பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு தெரியும் அப்படின்னா பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாஸ்வேர்டும் ஃபர்கெட் ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஃபோன் மேலே புதிய ஃபோனில் வந்து எப்படி நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட்னு வந்துருச்சு. இப்போ கீழே இருக்கிற அந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இடையே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி அல்லது யூசர் நேம் கேட்கும். நான் வந்து ஜிமெயில் வச்சு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ ஜிமெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி எடுத்து நம்ம இங்கே என்ட்ரு பண்ணணும். ஒன்ஸ் நான் ஜிமெயில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு பண்ணியிருக்கிறதால ஆல்ரெடி லிங்கில் வச்சுருக்கிறதால ஜிமெயிலில் ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணுறேன். எனக்கு அந்த கோடு வந்திருக்கும். ஸோ அதை நான் எடுத்து இங்கே என்ட்ரு பண்ணுறேன். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஜிமெயில் வச்சு 2, 3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஒரே ஃபோன் நம்பர் வச்சு 2, 3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் சேமாக கன்ஃபியூஷன் ஆகிட்டு மாற்றி வரும். எனக்கும் அந்த மாதிரி தான் வந்துருச்சு. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் யூசர் நேம் கொடுக்குறேன். ஓகேங்களா? பர்டிகுலர் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3 ஆப்ஷன் கேட்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஒன்று ஜிமெயில் ஐடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் மூலிமா பண்ணிக்கிறது, அப்புறம் எக்ஸட் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கிறது. நான் அகைன் வந்து ஜிமெயில் ஐடியை ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஜிமெயிலில் போய்ட்டு செக் பண்ணலாம். பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கோடு வந்திருக்கு. நம்ம இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டோடைய கோடு தான். ஓகேங்களா? அதை எடுத்து காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கன்டினியூ கொடுக்கலாம். கன்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பழைய டிவைஸ் நம்மக்கிட்ட இல்லை, பழைய ஃபோன் நம்மக்கிட்ட இல்லை, புதிய ஃபோனில் தான் லாகின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பழைய டிவைஸ்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி லிங்கில் இருக்கிற டிவைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் கேட்குது, வெயிட்டிங்கில் இருக்குது. நம்மக்கிட்ட ஃபோன் இருக்காது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மெத்தடில் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து ரெண்டாவது ஆப்ஷன் ஃபோன் நம்பர் ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளுக்கு ஓடிபி வரும். ஸோ அதை என்டர் பண்ணி நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாட்ஸ்அப்புக்கு நம்பர் சென்ட் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு நம்பரும் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மூலிமா நம்பர் வந்துருச்சு, ஓடிபி. ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு கன்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகிட்டு அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான் நம்மளோட கிறிஸ்டாக் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் அடுத்தடுத்த செட்டிங்ஸ் டிஃபால்ட்டாகவே கேட்கும். அதில் என்னென்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கன்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நியூவாக பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன். சேஃப்டி ப்ரூஃபஸ்க்காக இது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரெக்கார்ட் ஆகலை, பிளாக்காக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நியூ பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு கன்டினியூ கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்கெட் பண்ண பாஸ்வேர்டையும் ரெக்கவர் பண்ணியாச்சு. நம்மளுடைய புதிய ஃபோன்லேயே அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அடுத்த செட்டிங்ஸ் டிஃபால்ட்டாக இன்ஸ்டாகிராமில் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆப்ஷன் தான். கன்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பழைய டிவைஸ் இல்லை, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டும் மறந்துட்டீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து ரெக்கவரி பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் நம்மளை இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணிவிட்டு கேளுங்க. ஓகேங்களா?